தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நெல்லை, குமரி, தென்காசி, தேனியில் நாளை கனமழை பெய்யும். நாளை மறுநாளும் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. வானிலை மைய எச்சரிக்கையை தொடர்ந்து 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தம். பண்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் 17 மணி நேரம் சோதனை. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் சோதனை நிறைவடைந்த நிலையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று காணொலி மூலம் ஆலோசனை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இணைந்து குரல் எழுப்புவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு. பொதுமக்களின் ஆதார் எண்களை பெறுவதற்கு தடை விதிக்க வலியுறுத்தல். பொதுமக்களிடம் போலீசார் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். காவலர் பயிற்சி நிறைவு விழாவில் காணொலி மூலம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை. மயிலாடுதுறையில் காவல் உயரதிகாரிகளிடையே வெடித்த மோதல். மதுவிலக்கு டிஎஸ்பி சந்திரேசனை சஸ்பெண்ட் செய்ய டிஐஜி பரிந்துரை செய்துள்ளதாக தகவல். நான்கு ஆண்டுகளாக மக்கள் பிரச்சினை தீர்க்காத திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கியுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பரப்புரையில் இபிஎஸ் விமர்சனம். ஸ்டாலின் தலைமையேற்ற பின்னர் திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துவிட்டது. உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்ததால் ஓரணியில் தமிழ்நாடு என வீடு வீடாக வருவதாக இபிஎஸ் சாடல். திமுகவிடம் பணம் வாங்கிய போதே கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கதை முடிந்துவிட்டது. திமுக அரசின் தவறுகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உடந்தை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் எந்த கட்சியுடனும் சேர மாட்டோம் என தாவேகா திட்டவட்டம். தாவேகா தலைமையில்தான் கூட்டணி என்றும் மீண்டும் உறுதி. மதுரை வரதட்சணை கொடுமை வழக்கில் சிக்கிய காவல் ஆய்வாளரின் குடும்பம் தலைமறைவு. காவலர் மற்றும் காவல் ஆய்வாளரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. திருவள்ளூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. தலைமறைவாக உள்ள குற்றவாளியை பிடிக்க டிஎஸ்பிக்கள் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைப்பு. கோவையில் 11ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 7 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து கோவை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மருமகளை அரிவாளால் வெட்டிய மாமனார் கைது. பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் அனுமதி.
திருவாரூரில் விளைநிலத்தில் இறங்கி விவசாய தொழிலாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைந்ததும் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதாக உறுதி. மேற்குவங்க மாநில வளர்ச்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தடையாக உள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. வன்முறைகள் நடக்கும் மாநிலத்திற்கு முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள் என்றும் பேச்சு. மேற்கு வங்கத்தில் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கோபத்தை ஏற்படுத்துகிறது. குற்றவாளிகளை திரிணாமுல் காங்கிரஸ் பாதுகாப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மோடியின் தலைமை இல்லாவிட்டால் பாஜக 150 தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என மத்திய அமைச்சர் நிஷிகாந்த் துபே பேட்டி. 75 வயதானவர்கள் மற்றவர்களுக்கு வழிபட வேண்டும் என்று RSS தலைவர் கூறியிருந்த நிலையில் விளக்கம். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதால் போக்குவரத்து பாதிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் KFC உணவகத்தை மூடி இந்து அமைப்பினர் அராஜகம். சாவன் மாதத்தில் அசைவ உணவுகளை விற்கக்கூடாது என அத்துமீறியவர்கள் மீது போலீஸ் வழக்கு பதிவு. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நீதிமன்ற வளாகத்தில் பெண் வழக்கறிஞர்கள் மோதல். அலுவலகம் திறப்பதில் போடப்பட்ட ஒப்பந்தம் முறிந்ததால் குடும்பப்பிடி சண்டையில் ஈடுபட்டதாக தகவல். ஆப்கானிஸ்தான் மற்றும் மியான்மரில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவு. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.